नमस्ते। राष्ट्रभाषाला बहु की विदा एकांगिल संदर्भ सहित भाव समझाइए। एक्सप्लेन द कंटेक्स्ट। मेरे नाम जो दब्बा लगा, मेरी शान को जो डैश पहुंची, बड़ी बिरादरी में जो हंसी हुई, उस करारी चोट का गाव आज भी हरा है. அதாவது ஜீவன்லால் சொல்கிறாரு, என்னோட பேர் களங்கமாயிடுச்சு, என்னோட அடையாளம் கெட்டு போயிடுச்சு, எனக்கு கெட்ட பேர் கிடச்சிருச்சு, நிறைஞ்ச பிராதரினா சொசைட்டி சமுதாயத்தில் எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. அந்த கராரி சோட்டு, அந்த கெட்ட காயமானது இன்னும் காவ், அந்த காயம் ஆஜ்பிகரா இன்னும் எனக்கு பசுமையாகவே இருக்குது, அந்த கெட்ட அந்த நடந்த நினைவுகள்லாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஜீவன்லால் கல்யாணத்துக்காக பிரமோத் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ பிரமோத் அவங்க நல்லா கவனிச்சிக்கல அப்படி சொல்லி இவர் மனசில் நினச்சிக்கிறாரு. संदर्भ इडम यह वाक्य श्री विनोद रस्तोगी कृत बहु की विदा नामक एकांगी से दिया गया है. प्रमोद अपनी बहन कमला को पहले सावन पर घर ले जाने आता है. तब जीवनलाल प्रमोद से यह वाक्य कहते हैं. அதாவது சந்தர்ப் எந்த இடத்துல சொல்கிறான்னா, இந்த வாக்கியம் வினோத் ரஸ்தோகி அப்படின்றவர் பகுக்கி விதா அப்படின்ற பெயரில் நாடகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரமோத் தன்னுடைய சகோதரி கமலா ஃபஸ்ட்டு சாவனுக்காக, அந்த ஃபஸ்ட்டு திருவிழாவுக்காக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வராரு. அப்போ ஜீவன்லால் பிரமோத்தை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாரு. வியாக்கியா விளக்கம். வியாக்கியா जीवनलाल का विचार है कि कमला की शादी के समय बरातियों का उचित आदर नहीं हुआ, इस कारण उनकी बिरादरी में उनका अपमान हुआ. इस चोट को वे भूल नहीं सकता. என்ன சொல்கிறாருன்னா, ஜீவன்லாலோட கருத்து என்ன அப்படின்னா, கமலாவோட கல்யாண சமயத்தில் சொசைட்டியில் சமுதாயம் நிறைய மக்களுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல தகுந்த மரியாதை கிடைக்கல. இந்த காரணம் எனக்கு மக்கள் எல்லாருமே என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவமானமாக நினச்சிக்குவாங்க. இந்த காயம் என்னால் மறக்கவே முடியலை, இந்த நினைப்பை நான் மறக்கவே முடியல அப்படி சொல்லி ஜீவன்லால் சொல்கிறார். इन पत्तियों का मूल्य समझने वाला यहाँ कोई नहीं है. पानी से पत्थर नहीं पिघल सकता. इन मोतियों का मूल्य, இந்த முத்துக்களினுடைய மூல்ய, அதோட மதிப்பை தெரிஞ்சுக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. தண்ணிக்குள்ளே கல்லை பிகல் சக்தா, நகி பிகல் சக்தானா கரைக்க முடியாது. கல்லுக்குள்ளே போய் கல்லை தண்ணிக்குள்ளே ஓட்டு கரைக்க முடியாது, மண்ணை தண்ணிக்குள்ளே கரைச்சலாம், கல்லை கரைக்க முடியாது. அப்படி இதை யார் சொல்கிறாங்க? சந்தர்ப். यह वाक्य श्री विनोद रस्तोगी कृत बहु की विदा नामक एकांगी से दिया गया है. प्रमोद अपनी बहन कमला से इस तरह कहता है. व्याख्या जीवनलाल प्रमोद से दहेज की बाकी रकम 5,000 रुपये देकर कमला को ले जाने को कहते हैं. यह सुनकर कमला रोती है. तब प्रमोद कहता है कि इन लोगों का मन पत्थर बन गया है, ये तुम्हारे आंसू जैसे मोतियों का महत्व नहीं जानते. இந்த வாக்கியம் பகுக்கி விதாலேருந்து கொடுத்துருக்காங்க, விதாலேருந்து கொடுத்துருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, பிரமோத் தன்னுடைய சகோதரி கமலா கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. விளக்கம் என்னது? ஜீவன்லால் பிரமோத்திட்ட வரதட்சணை பாக்கி இருக்குது, 5,000 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமலாவை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு கமலா அழுகிறா. அப்போ பிரமோத் கமலா கிட்ட சொல்கிறான்,
இன் லோகங்கா மண் பத்தர் பன்கையாக, இந்த மனுஷனோட மனசு எல்லாமே கல்லாக இருக்குது. இவங்க வந்து உன்னுடைய இந்த கண்ணீரை பற்றின ஆன்சு ஜெய்சா, இந்த கண்ணீர் அது வந்து முத்து மோத்தியோங்கா மகத்துவ நகி ஜந்தி, நீ வந்து ஒரு முத்தை போல் ஒரு பொண்ணு, உன்னை மாதிரியான ஒரு இந்த மகத்துவத்தை உன்னோட மகத்துவம் இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். माँ से झूठ बोलते हो, मैं उनकी अच्छी तरह जानती हूँ, इंसान से ज़्यादा प्यारा उन्हें पैसा है. அம்மா கிட்ட பொய் சொல்கிறியா? நான் வந்து அவரை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன், புரிஞ்சு வச்சுருக்கேன். மனுஷங்களை விட அதிகமாக அவர் விரும்புகிறத வந்து பைசாவை தான். சந்தர்ப், यह वाक्य श्री विनोद रस्तोगी कृत बहु की विधा नामक एकांगी से दिया गया है. ராஜேஸ்வரி பிரமோத் சே இஸ் தர கக்தி கை. இந்த வாக்கியம் வந்து வினோத் ரஸ்தோகியினுடைய பகுக்கி விதா பெயருள்ள நாடகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி பிரமோத்திட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. व्याख्या, राजेश्वरी प्रमोद से कमला की विदा के बारे में जीवनलाल का विचार पूछती है. प्रमोद जवाब देने में हिचकता है. यह देखकर राजेश्वरी अपने पति की धन लोलुपता को अच्छी तरह जानती है. वह कहती है कि जीवनलाल इंसान से ज़्यादा प्यार नहीं करते, वे पैसे से ही ज़्यादा प्यार करते हैं. விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜேஸ்வரி பிரமோத்கிட்ட வந்து கமலாவை கூட்டிகிட்டு போகிற பற்றி என்ன ஜீவன்லால் வந்து என்ன கருத்து சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. பிரமோத் வந்து பதில் கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறான். உடனே அதை பார்த்துட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்னுடைய கணவனுக்கு வந்து பணத்து மேலே ரொம்ப பேராசை இருக்குது, பணப்பேராசை இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியும். இவர் வந்து மனுஷங்களை விட அதிகமாக மனுஷங்களை மேலே அன்பு செலுத்த மாட்டார், அவர் பணத்து மேலே தான் அதிகமான நேசிப்பார், பணத்தை தான் அன்பு செலுத்துவார் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி அம்மா சொல்கிறாங்க. ஓகே, தன்யவாத்.